நம்ம வக்ரகாளி அம்மன் கோயில் போயிருந்தோம்ல, அதோட பார்ட் 2 வீடியோ இது. சாமி கும்பிட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டோன்னே அப்புறம் என்ன பண்ணுவோம், விளக்கெல்லாம் போடுறதுக்கு இடம் இருந்துச்சு. அங்கே விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே அந்த பூசணிக்காய் அந்த மாதிரி விளக்கெல்லாம் அங்கே போடுவாங்க போல். இந்த மாதிரி நெய் விளக்கு, எலுமிச்சம்பழ விளக்கு அதெல்லாம் இங்கே போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது தான் மெயின் சாமி. அப்புறம் தான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கறது பெரிய இடமா இருக்குது. இந்த பெரிய கோயில் ஆனால் வந்து அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கோயில் தான், ஒரே ஒரு சிலை இருக்கும், ஒரே கோயில் இருக்கும், அவ்வளோதானே நினச்சோம். ஆனால் சுற்றி பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. கோயில் ப்ரெசன்டேஷனே சூப்பராக இருக்குது கைஸ். எங்கடி போயிருக்காங்க? அவங்க உள்ளே போயிருக்காங்க. இதே பாருங்க, நம்ம கோயில் உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கூடாது சொன்னாங்க, அதனால நாங்கள் எடுக்கிறோம். நம்ம மெயின் சாமி பார்த்தோம்ல வக்ரகாளி அம்மன், அதே மாதிரி தான் இந்த கோயில் சுற்றி வர இடத்துலையும் இங்கே ஒரு வக்ரகாளி அம்மன் இருக்காங்க. எப்படி அங்கே இருந்தாங்களோ இப்படி தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லா சாமியும் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க, என்ன படுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன் இந்த காளியம்மன் வந்து சாஞ்சு இருக்க மாதிரி பொசிஷனில் இருக்காங்கன்னு யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாமி பேர்லாம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ஒரு அண்ணன் தானே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த ஒரு கோயிலையும் சொல்கிற அம்மனை பற்றி இந்த கோயிலோட வரலாறுலாம் கேட்கும் போது வர வர எனக்கு அந்த வரலாறுலாம் கேட்குறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் இந்த வக்ரகாளி அம்மன். போன வீடியோவில் வந்து பார்ட் 1ல் நான் சொல்லியிருப்பேன், அவங்க காதில் வந்து ஒரு குழந்தைய வந்து கமலா மாட்டியிருக்காங்க, தண்டா மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அது யாரோட குழந்தை, ஒரு கர்ப்பப்பையிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். அது யாரோட குழந்தைனா, இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நைட் நேரத்தில் போயிட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லதான். இந்த திருவக்கரையில் வந்து ஒரு அரக்கன் வந்து இருந்தானா, அவனுக்கு வந்து அழியா வரம் வேணும், எல்லா அரக்கனை மாதிரியும் எனக்கு வந்து அழியாத வரம் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து ரொம்ப மனசுலேயே நினச்சி தவம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தானா. அவன் தொண்டை குழியில் வந்து அந்த சிவனை வந்து தொங்க விட்ட மாதிரி ஒரு செயின் மாதிரி பண்ணி அப்படியே வச்சு ரொம்ப நாள் தவம் இருந்தானா. அதனால சிவபெருமான் நம்மளை நினச்சி ஒரு தற்கானே அப்படின்னு சொல்லி நான் அழியா வரம்லாம் தரமாட்டேன், எப்பெல்லாம் நீ என்னை கூடையே வச்சிருக்கியோ அப்போ நீ அழியாமல் இருப்ப அப்படின்னு ஒரு வரத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால அந்த லிங்கத்தை வந்து அவன் கழுத்துலேயே மாட்டிகிட்டு இருக்கான். இந்த வார்த்தை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டோன்னே ரொம்ப மக்கள் ரொம்ப துன்புறுத்துறான். இதனால தேவர்கள் எல்லாமே வந்து சிவன்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க, இவங்க வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது சிவன் வந்து நான் வரத்தை கொடுத்தேன், நானே உன்னை வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட சொல்கிறாங்க. விஷ்ணுக்கு வந்து தெரியும் இவன் வந்து அந்த சிவன் இதை வந்து கழட்டினா ஒண்டி தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஒரு நாள் என்னாச்சு, அந்த அரக்கன் வந்து அசைவ உணவை வந்து சாப்பிட போயிருக்கான். அந்த சிவன் வந்து சைவ கடவுள்னால அசைவ உணவு சாப்பிடும் போது ஒண்டி அந்த சிவன் எல்லாத்தையும் கழட்டி வச்சு அவன் தங்கச்சிக்கிட்ட தந்துட்டு போகிறான். அப்போ சாப்பிடும் போது இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அவனை அழிக்க முயற்சிக்கும் போது அவங்க 2 பேருக்கும் இருக்க தாக்குதல் வந்து நடந்து அவனை வந்து சாவடிச்சிடுறாங்க. அவங்க அண்ணன் இறந்ததை தெரிஞ்சு தங்கச்சி வந்து ரொம்ப கோவப்பட்டு அண்ணனை சாவடிச்சு எல்லாத்தையும் நான் சாவடிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஊர் மக்களை இன்னுமே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி கிட்ட போய் சொல்லும் போது பார்வதி தான் அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க தான் அவதாரம் எடுத்து அந்த பொண்ணை அழிக்க வரும்போது அவங்க வந்து அவங்க கையில் இருக்க சக்கரத்தை அவங்க வயிற்றால் கிழிச்சு, ஏன்னா அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அந்த குழந்தை வந்து எந்த பாவமும் அறியாதனால அவங்க வயிற்றை கிழிச்சு அதில் இருக்க குழந்தைய எடுத்து அவங்க தண்டா மாட்டிக்கிறாங்க. இவங்க வந்து வக்ரகாளி அப்படி அவதாரம் எடுத்து தான் அழிச்சாங்க. இதனால தான் இவங்களுக்கு வக்ரகாளி அப்படின்ற பேர் இருக்குது. இவங்க ஏன் வந்து திருவக்கரையில் இருந்தாங்கன்னா, இங்கே திருவக்கரையில் தானே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ், வ்ளாக்ஸ், வீடியோஸ், ஸ்டோரிஸ், இந்த மாதிரி கோயில் சம்மந்தமான நிறைய வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூ ஆகும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.